கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இட் இஸ் கால்ட் அஸ் கட்டப்பட்ட, அடக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனை குறிக்கிறது இல்ல, கண்ட்ரோல் எடுக்கிற ஒரு கிறிஸ்டியன். சோ நம்ம கர்த்தர் கொடுத்த மறுபடியும் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பார்க்க போறோம். சரியா, இந்த நாளையும் இந்த கடந்த வாரமும் சரி, இந்த வாரமும் சரி, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பொல்லாத பிசாசுனால, நம்மளுடைய மாம்சத்துல கொடுக்கிற அந்த என்ன சொல்றது லஸ்ட்னாலையும் அண்ட் அவங்க நம்ம சிந்தனையில போடுற காரியங்களாலும், பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் ஃபயர் இல்ல. சோ இந்த ஆகாயத்தை என்ன சொல்றது அந்த வல்லமைய உடைய அந்த பிரபு, அந்த சாத்தானுடைய என்ன சொல்றது கண்ட்ரோல்ல இருந்து நம்ம இந்த நாள்ல வெளியே வர்றதுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த 2 வாரம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்னா இதை மட்டும் நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 52வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாமா? ஏசாயா 52வது அதிகாரம் 1-2 வசனங்கள். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீச்சிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அமேன். உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீ அவிழ்த்து விடு. சிறைப்பட்டு போன எருசலேமே, ஜியோனே, கர்த்தர் நம்மளை பார்த்து அழைக்கிறார். இன்னைக்கு நம்ம அடைக்கப்பட்ட, நம்ம கண்ட்ரோல் எடுக்கப்பட்ட இந்த பூமியில இருக்கிற பொல்லாத என்ன சொல்றது கிரியைகளினால் நம்ம அகப்பட்டிருப்போமே. ஆனால் கர்த்தர் ஒரு விசியா இந்த நாள்ல கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க போகிறார். We are all called to be controlled by the Holy Spirit. That is what I've been talking to you about. We are all controlled by the Holy Spirit. We are all slaves of God, not about sin. ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரத்துல 16-18 வசனங்கள் வாசிக்கலாமா? ரோமர் 6வது அதிகாரம் 16-18. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. போதுமா? சோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்து இன்னைக்கு நம்ம நீதிக்கு அடிமையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதன் 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். We have become slaves of God and you have your fruit, the holiness, and the end, the everlasting life. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஒரு கிருபைகளை கர்த்தர் கொடுக்க, நம்ம யாருக்கு அடிமை அடக்கப்படுகிறது? பாவத்திற்கு அடக்கப்பட்டு கண்ட்ரோல் எடுக்கப்பட்டவர்களாய் அல்ல, நீதிக்கு கர்த்தருக்கு அடக்கப்பட்டவர்களாய், அதை நம்ம வாழ்க்கையில பரிசுத்தையும் நீதியும் பிறப்பித்து நம்ம வாழ்க்கையில நித்திய ஜீவன் அடையும்படியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாள்ல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த நாள்லயே நம்ம பார்க்க போறோம் இன்னொரு காரியம். எதனால நம்ம அடக்கப்பட்டு இருக்கோம்? ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு கிறிஸ்தவளாய் நம்ம என்னென்ன காரியத்துல நம்ம அடக்கப்பட்டு கண்ட்ரோல் எடுக்கப்பட்டிருக்கோம் இந்த பூமியிலன்னு சொல்லி பார்க்கும் போது, முதலாவது நான் சொன்ன ட்ரெடிஷன்ஸ் இல்ல, நம்ம சர்ச், நம்மளுடைய பிரேயர் லைஃப், நம்மளுடைய பைபிள் மெடிடேஷன், நம்மளுடைய ஃபாஸ்டிங் எப்படி இருக்கு, நம்ம எப்படிலாம் ஆவியானவரையே ஒரு ரிலீஜியஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. சும்மா கை தட்டி அந்நிய பாஷை பேசின ஆவியார் வந்துச்சு, இல்ல. It's not about that. A person who's controlled by the Holy Spirit is not giving an inch to the worldly tradition. என்னோட ஜப வாழ்க்கை ஆர்டர்லியா இருக்காது, என்னோட வர்ஷிப் டைம் ஆர்டர்லியா இருக்காது, என்னோட வேத தியானம் ஆர்டர்லியா இருக்காது. எனக்கும் ஆவியானவருக்கும் சும்மா நான் அந்நிய பாஷை பேசினா நான் அதை ஃபீல் பண்ணுவேன். இல்ல. It's about being close with the intimacy. I mean that intimacy with the Holy Spirit. கர்த்தர் இந்த நாள்ல கேட்டார். இந்நாள்ல கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? இன்னும் அதிகமாய் ஆவியானவருடைய நெருங்குகிற கிருபைகளை நான் தருவேன் என்று கர்த்தர் பேசினார். அண்ட் இந்த 2025ல இருக்கிற மார்ச் மாதம், it is a month of abundant life in கர்த்தர் பேசினார். Hallelujah. This month, this is starting of the month. I had to share yesterday, but I couldn't share. But this month is a month of abundant life. Hallelujah. கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபைகள், அந்த abundant life யாருக்கிட்ட இருக்கும் தெரியுமா? ஆவியானவர்கிட்ட இருக்கும். அவர் பாதத்துல போய் அவருடைய ஆவியை நான் பருகும் பொழுது, அவருடைய நீதியை நான் உட்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையை நான் உட்கொள்ள கர்த்தர் சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நம்ம abundant லைஃப்ல போயிருவோங்க.
This abundant life is something which causes every path to be straight. Not only straight, அதை ஸ்மூத் ஆக்கி பிரச்சனைகளை சால்வ் பண்றது மாத்திரம் கிடையாதுங்க. அந்த பிரச்சனையை முடிந்து சால்வ் பண்ண இடத்துலயும் அவர் செடிகளை வளர செய்வார். எந்த இடத்துல ஹீல் ஆனதுக்கு அப்புறம் கொழுமை அடையும்படி செய்கிற கர்த்தர் அவர். Hallelujah. Not just having a breakthrough, it is also seeing a blessing after the breakthrough. Hallelujah. That is the month this is the month which is going to have that. Hallelujah. நான் சொல்றது புரியுதான்னு உங்களுக்கு தெரியல. ஒரு சுகம் பெறது, சுகம் பெற்றாலே போதும் சிஸ்டர் அப்படின்னீங்க. இல்ல சுகம் பெறது மாத்திரம் இல்லைங்க, ஒரு புதிய பலன சுகத்தோட சேர்ந்து அந்த பிளெஸிங்க அனுபவிக்கிற மாசமா இந்த மாசம் இருக்கும். ஏதோ ஒரு கடன் கெட்டினா போதும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? இல்ல, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் கடன் கெட்டுறது மாத்திரம் கிடையாதுங்க. கடன் கெட்டினதுக்கு அப்புறமா லாபமாய் மீட்டு கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்கிற மாதமா இந்த மாதம் இருக்க பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற டெலிவரன்ஸ் மட்டும் இருந்தா போதும் நினைக்கிறீங்க. இல்ல, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் டெலிவரன்ஸ், பட் ஆல்சோ ஆஃப்டர் த டெலிவரன்ஸ் யூ வில் பி அனாயிண்டட் and you will be able to deliver a lot of people. Hallelujah. This month is a month of abundant life. Hallelujah, through Jesus Christ. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. கர்த்தர் சொன்னதை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. அத குறித்து நம்ம கடைசி பார்க்கலாம். பட் கர்த்தர் இன்னொன்னு சொன்னா, all delays in time is being stopped and cancelled in Jesus name. இந்த மாதத்துல மேபி there are delays in time. ஒரு கருத்தரிக்கிறதுக்கு டைம் ஆகுது, இல்லைன்னா கல்யாணத்துக்கு டைம் ஆகுது, வீடு கெட்டுறதுக்கு டைம் ஆகுது, இல்லைன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு டைம். இன் டைம்ல டிலே இன் டைம் கர்த்தர் இந்த மாதத்துல இருந்து கர்த்தர் கேன்சல் பண்ணி எல்லாத்தையும் கர்த்தர் சரி செய்ய போறேன் பேசினேன். Hallelujah. All the delays in time are being healed in the name of Jesus. Hallelujah. Hallelujah. God is just talking to you right now. Everything which has caused you to be in sorrow, everything which has caused you to be in worry, everything is good. Every pain which you have faced, God will take it today. Hallelujah. கர்த்தர் இந்த நாள்ல இதுதான் பேச சொன்னாங்க. அதே போல சொன்னது போல இந்த ட்ரெடிஷன்ஸ் மாத்திரம் வந்து ஒரு கிறிஸ்டியனை டேம் பண்ணது கிடையாது. There are few more things which I want to talk to you about. ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? எடுத்து வாசிக்கல ஒரு பகுதிய மத்தேயு 16வது அதிகாரம் 21 23 வசனங்கள் வாசிக்கலாமா? மத்தேயு 16வது அதிகாரம் 21 23 வசனங்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம தெளிவாய் பார்க்கலாம். இந்த பேதுரு யாருன்னா, அதுக்கு 16வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து கர்த்தர் வந்து கேட்பாரு, நான் யார் அப்படின்னு கேட்கும் போது சீமோன் பேதுரு சொல்வார், நீங்கதான்ப்பா கிறிஸ்து, யூ ஆர் த சன் ஆஃப் த லிவிங் காட்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இது வந்து மாம்சம் ரத்தமும் உனக்கு வந்து வெளிப்படுத்தல, பிதாவானவர் தான் உனக்கு வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லி, சூப்பர், உன் மேலதான் வந்து பெரிய சபை கேட்டுவேன்னு சொல்லி கர்த்தர் அப்லாட் பண்ணி என்கரேஜ் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த வசனத்தை இந்த காரியத்துல வந்து நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிங்க. At that point he got revelation. He was controlled by the Spirit of Father. நல்லா கவனிங்க. I just wanted to put your ears here. 16வது அதிகாரத்துல 13வது வசனத்துல இருந்து 20வது வசனத்துல வைத்து நம்ம பார்க்கும் பொழுது, Peter was completely controlled by the power of the Holy Spirit, and God the Father gave revelation to Peter. பிதாவானவர் பேதுருக்கு வெளிப்படுத்துகிறத பார்க்கலாம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நீங்க பார்க்கும் பொழுது, from that time Jesus என்ன பண்றாருன்னா, நான் இந்த மாதிரி பாடுபடணும், இந்த மாதிரி அடிக்கப்படுவேன், இந்த மாதிரி நான் சோதனைக்குள்ள போவேன்னு சொல்லி சொல்லும் பொழுது பேதுருக்குள்ள என்ன வருது தெரியுமா? எமோஷன்ஸ் வருது. I will tell you something. A Christian is often tamed by emotions. A spirit-filled Christian, a spirit-controlled Christian should be dead to emotions. Hallelujah. இன்னைக்கு நான் உங்களை கேட்கிறேன்,
உங்க எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றது யாரு? நீங்க அழலாம், ஆனா எதுக்காக அழுறீங்க? நீங்க சிரிக்கலாம், எதுக்காக சிரிக்கிறீங்க? ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றீங்க. அது பின்னாடி கண்ட்ரோல் பண்றது யாரு? கர்த்தரா இல்லன்னா பொல்லாத சத்துருவா? See, emotions rise out of your flesh. Your spirit can impact your flesh. If the deadly spirit which is inside us causes our flesh to lust, we will have emotions which are contrary, contradictory to the will of God. நான் பேசுறது புரியுது நினைக்கிறேன். நம்முடைய ஆவி மாம்சத்தை அதிகமா தூண்ட முடியும். Our spirit and body are connected. So what my spirit thinks, I can put it into practice into my body. So எனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருந்தார்னா அவர் என்னுடைய மாம்சத்தை கண்ட்ரோல் எடுத்து மாம்சத்துல இருந்து வெளியரங்கமா வருகிற எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே ஸ்பிரிட் கண்ட்ரோல்டா இருக்கும். ஸ்பிரிட்டுக்கு ஆவியானவருக்கு அடக்கப்பட்டதா இருக்கும். ஆனா அதே இது பிசாசானவனுடைய மாம்சத்துக்கு ஏற்ற காரியங்களை போட்டு மாம்சத்துக்கு ஏற்ற பொல்லாத என்ன சொல்றது சிந்தனைகள், எமோஷன்ஸ் வரும் பொழுது, சத்துருவோட காரியத்தினால வரும் பொழுது, I will not align to the will of God. அது கர்த்தருடைய சித்தத்துக்கு அலைன் பண்ணதா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்சோனுக்கு டெலீலாவை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. That is the emotion, a feeling. நிறைய டைம் இந்த நாட்கள்ல சொல்லுது அது அடாலசன்ஸ்ல வர்ற ஃபீலிங். இல்லைன்னா வாலிப நாட்கள் அப்படிதான் தோணும், அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு இருந்தா ஐயோ அப்புறம் அவனுக்கு வேற மாதிரி தப்பான எண்ணம் வந்துச்சுன்னா காமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ டெல் யூ சம்திங், இந்த மாதிரி ஃபீலிங் அவன் ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியாம, எப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாம, எப்போ திராட்சை ரோட்டத்துக்கு நடுவுல எப்போ போய் அங்க ஒரு சிங்கத்தை வெட்டி கொலை பண்ணி அதுக்குள்ள இருந்து ஒரு தேன் கூடு செத்து பிரேதத்துல இருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் அதை அவன் சாப்பிட்டது மாத்திரம் அல்ல, அவனுடைய தாய் தகப்பனை கொண்டு எப்ப அங்க அந்த நஸ்ரேய உடன்படிக்கையை பிரேக் பண்ணானோ, he became controlled with the spirit of the world. Hallelujah. See, though God was at times சில ஜாபோனால பிளீஸ் கொலை பண்றதா இருக்கலாம், நிறைய காரியங்கள் நடந்திருக்கானா, I tell you something, God just fulfilled, என்ன சொல்றது, கர்த்தருடைய சித்தத்தை கண்டிப்பா முடிக்கணும்னு சொல்லி அழைத்ததுனால முடிக்கணும், பிலிஸ்தியர்கள் கையில இருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலையாக்கணும்ன்றதுக்காக சிம்சோனை பயன்படுத்துறானே தவிர்த்து அவன் கீழ்ப்படியாமையினால அந்த he opened the door to the enemy which is the Satan, and that cost him to lose all the strength and anointing. அவனுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியான நிறைவு எல்லாம் எடுத்தது காரணம் தெரியுமா? He gave the control to the lust of the flesh, through which என்ன சொல்ற டெலிலா மூலியமா அந்த பொல்லாத எமோஷன்ல அந்த இச்சை வெளியே வரும் பொழுது he lost it all. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? How many of you understand this? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேதுருக்கு அப்பதான் he was controlled by the Holy Spirit, but it takes seconds to be controlled by his own emotions. இந்த இடத்துல பாருங்க, பேதுரு நல்லதான் சொல்றேன், கெட்டதோன்னு சொல்லியே இல்ல, அந்த இடத்துல ஏசப்பா கூடவே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவன் தனியா கூட்டிட்டு போய் இல்ல அதெல்லாம் நீங்க செய்ய வேணாம், இதெல்லாம் உங்களுக்கு நடக்காதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல பாருங்க, ஐயோ இல்ல பார்த்து இவ்வளவு சிம்பத்தியா இருக்கானே, இல்ல என்னை இவ்வளவு நேசிக்கானேன்னு சொல்லி அவங்க நினைக்கல. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கெல்லாம் நீ ப்ரே பண்ண வேணாம் படுத்துக்கோ, இன்னைக்கெல்லாம் நீ ஊழியத்துக்கு வர வேணாம் படுத்துக்கோ அப்படின்னு சொல்ற ஒரு மென்டர், ஐம் ஜஸ்ட் புட்டிங் இட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அப்படின்னு சொல்ற மென்டர் நல்லவங்க கிடையாது. சில பேருக்கு டாப்னி அக்கா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். See, it's not that I'm immune to feelings. It's not that I don't understand what you're going through. But I am telling you, we are called to do what the Spirit of God wants to do, accomplish on this world. Hallelujah. இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவர் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ, ஏசப்பா என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்கிறதற்கு விட்டு கொடுக்கறதுக்காக தான் நீங்க நான் இருக்கேன். எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. It's not that we don't understand, but I'll tell you, sometimes we should be immune to emotions which arises out of our flesh. Flesh should be dead for a Christian. Amen. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அந்த இடத்துல சொல்றாரு பாருங்களேன், பேதுரு பார்த்து, get behind me Satan.
பின்னாடி பொல்லாத சாத்தானேன்னு அந்த இடத்துல சாத்தான் பேசலங்க, பேதுரு தான் பேசுறாரு. கரிசனையா பேசுறாரு, எமோஷனலா பேசுறாரு, ஃபீலிங்ஸோட பேசுறாரு. அது தப்பே கிடையாது. ஒரு தாய் பிள்ளைகிட்ட சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஒரு மென்டர் பிள்ளைகிட்ட சொல்லலாம், அவங்களுடைய டீச்சர் கிட்ட சொல்லலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். அவங்க சர்ச் பாஸ்டர் வாட்ஸ் எவர். பட் அந்த இடத்துல பாருங்களேன், அந்த இடத்துல ஜீசஸ் வாஸ் சோ வெரி டைரக்ட். கெட் பிஹைண்ட் மீ சேட்டன். நீ மனுஷனுக்கு பார்த்து, மனுஷனை குறித்து நீ யோசிச்சு, திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட குறித்து யோசிக்க, திங்ஸ் ஆஃப் மேன் பத்தி நீ யோசிக்கிறிய தவிர்த்து, நீ யூ ஆர் நாட் மைண்ட்ஃபுல் ஆஃப் த திங்ஸ் ஆஃப் காட். லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, ரொம்ப நாள் கல்யாணம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ண உங்க அம்மா சொல்லலாம், ஆனா I tell you something, it was Satan just talking that way. Hallelujah. I hope you get that. Emotional சொல்லலாம், இல்லைன்னா பாவம் பார்த்து சொல்லலாம், sympathy சொல்லலாம். But I tell you, if that is not aligning to God's will for your life, flesh inspired emotions ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது. spirit inspired emotions தான் இருக்கணும். Hallelujah. கேளுங்க ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றது யாரு? என்னோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றது இன்னைக்கு யாருப்பா? என் மாம்சம், என்னோட பிளஷ், என்னோட ஸ்பிரிட் தான் வந்து பிளஷ் மூலியமா எமோஷன்ஸ கண்ட்ரோல் எடுக்கணும். என்னோட பிளஷ், என்னோட இச்சைகள், பிசாசன் கொடுக்கிற இச்சைகள், என்னோட எமோஷன்ஸ ஒரு போது கண்ட்ரோல் எடுக்க கூடாது. லார்ட், டேக் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. இந்த நாள நீங்க யோசித்து பார்க்கணுங்க. இன்னைக்கு உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய கோபம், இல்லைன்னா உங்களுடைய யாராவது பார்த்து பேச பாவம் பாக்குறது, இல்லைன்னா நீங்க உங்க எமோஷன்ஸ் எல்லாம் எது மாதிரி, எது 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 ஓரியன்டா இருக்கு? உங்களுடைய எமோஷன்ஸும் உங்க ஆசைகள், உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து கட்டு சுத்து உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு இருக்கா? இல்லைன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணணும், இன்னைக்கு கூட்டிகிட்டே போலன்னு சொல்லிட்டு கோவப்படுறீங்களா? இல்லைன்னா வந்துட்டு இப்படி நம்ம செய்யலையேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் எது இன்டியூஸ்டா இருக்கு? ஒரு கிறிஸ்டியனுக்கு அது ஸ்பிரிட் இன்ஸ்பயர்ட், ஸ்பிரிட் இன்டியூஸ்டா இருக்கணும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம் இந்த இடத்துல. பாருங்களேன், இல்ல இன்னொரு காரியத்துல காண்பிக்க வரும். இதே மத்தேயு 16வது அதிகாரத்துல அந்த இடத்துல பேதுரு பாருங்களேன், எல்லாரும் ஏசப்பா யார் கூட இருக்கா தெரியுமா? 21 வசனத்துல பாத்தீங்கன்னா, ஜீசஸ் வாஸ் தேர் வித் ஹிஸ் டிசைபிள்ஸ். எல்லா சீஷர்களுக்கும் சுத்தி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி நடக்க போகுது. ஆனா இந்த பேதுரு பாருங்களேன், 22nd verse அகைன் வாசிக்க முடியுமா? மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆமா, இந்த இடத்துல பாருங்க, தனியா கூட்டிக் கொண்டு போய் கடிந்து கொள்றார். இன்னைக்கு நீங்க இத யோசிக்கும் போது ஏன் தனியா கூட்டிட்டு போனாரு? Jesus knew the will of God. ஏசப்பாக்கு பிதாவோட சித்தம் என்னன்றது நல்லா தெரிஞ்சதுனால அந்த இடத்துல அவர் விழல. இந்த ஜீசஸ் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் இருந்து எல்லாரும் இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை பேசுறாங்க, அது வித்தியாசம். பட் ஒன்ஸ் ஜீசஸ் ஸ்டெப்ட் அஹெட், பேதுரு கிட்ட பேதுருக்குள்ள இருந்தது யார் அந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா பிசாசுன்னு சொல்லி அந்த 23ஆம் வசனம். என்னைக்கு ஒரு ஃபெலோஷிப்பை விட்டு, என்னைக்கு ஸ்பிரிச்சுவலா இருக்கிற ஒரு கனெக்ஷனை விட்டுட்டு தனியா யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லி திரும்பி போய் அவங்க கிட்ட போய் காது கொடுத்து கேட்டீங்கன்னா அன்னைக்கு நம்ம விழ ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனோட இல்லாம தனியா கூப்பிட்டு போயிட்டு aside, he turned aside. Peter took him aside because he was Satan. He cannot talk along with all the disciples. because இல்ல இதான் சித்தம் சார், இன்னொரு டிசைபிள்ஸ் சொல்ல ஜான் சொல்லிருக்கலாம், இதுதான் இப்ப இதாவோட சித்தம் சார், அப்புறம் ஏன் பண்ணி இப்படி பேசுற, நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா the Satan was so tricky that he took hold of Peter and made him come aside. இன்னைக்கு நீங்க வந்து தள்ளி இருக்கீங்களா உங்க ஃபெலோஷிப்போட? இன்னைக்கு நீங்க சர்ச்சோட ஃபெலோஷிப் போய், இல்லைன்னா உங்களுடைய வாட் எவர் இவரோட இந்த ஐக்கியமா இருக்கலாம், இல்ல எவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க, இல்ல தனியா நான் பட் அவங்க என்ன அப்படி பேசுவாங்கன்னா நான் தனியா வந்துடுவேன், இது பண்ணிடுவேன். இன்னைக்கு நீங்க தனியா இருக்க I'll tell you something, the Satan will put negative things in your mind and he will make you to walk away from the will of God. Hallelujah. How many of you understand this? இந்த எமோஷன்ஸ் இந்த அது பேதுரு எமோஷன்ஸ் மூலியமா
ஜீசஸோட எமோஷன்ஸ் அஃபெக்ட் பண்றதுக்கு பொல்லாத அதிகரியும் செய்யும். Do you understand this? சில பேர் அம்மா அழுதுட்டாங்க, நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன். அப்பா திட்டாங்க, நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன். ஹஸ்பண்ட் இப்படி சொல்லிட்டாரு, நான் சர்ச் போக மாட்டேன். கெட் பிஹைண்ட் மீ சேட்டன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அழுறதுனால, ஒருத்தர் அழுறதுனாலயோ, ஒருத்தர் ஏதோ நடக்கிறதுனாலயோ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுது, கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில மாறுதுன்னா, தயவு செஞ்சு நான் சொல்றேன், யூ ஆர் சோ வெரி இன்ஸ்பயர்ட் ஆஃப் யுவர் flesh in your emotions, not God. Hallelujah. நான் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேருக்கு சொல்றேன், எப்படி சொல்றேன்னா, be immune to your emotions and feelings. Be immune. அந்த இம்யூனிட்டி எப்ப வரும் தெரியுமா? கர்த்தர் பிரசனத்துல உட்கார 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 வரும். ஹல்லேலூயா. என்ன அழுதாலும் சரி, என்ன புலம்புனாலும் சரி, என்ன சிரிச்சு ஆசையா கூப்பிட்டாலும் சரி, கர்த்தருக்குரிய காரியத்துக்கும் அவரை வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிறதுக்கு நான் ஒருபோது நான் எனக்கு கொடுத்துடவே கூடாது. Amen. How many of you want this lifestyle? இந்த லைஃப் ஸ்டைல தான் வாழணும்னு சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதே போல இன்னும் 2 வசனத்தை நான் காண்பிக்கிறேன், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 16, 17 வசனங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 16, 17. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, பவுலுடைய ஆவி இந்த இடத்துல என்ன பண்ணா, வைராக்கியம், அங்க இருக்க விக்கிரகம் பார்த்து 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 என்ன நடக்குதுன்னா, அவருடைய ஆவி வைராக்கியம் அடைந்து அந்த இடத்துல எமோஷன் வருது. என்ன தெரியுமா? ஒரு கோபம் வருது, ஒரு வைராக்கியம் வருது. என்ன வைராக்கியம்? மாம்ச வைராக்கியம் கிடையாது. நல்லா கவனிங்க. There are so many people here who are just zealous by flesh. அவன் எனக்கு இப்படி பேசிட்டா, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, என்ன கண்டுக்கல, அதை பண்ணல, இதை பண்ணல, என் பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரு, எங்க வீட்டுல என் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க. நோ நோ நோ, அந்த வைராக்கியம் இல்ல. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் கர்த்தருடைய சித்தம் பூமியில நடக்கிறதுக்கு எதிராக இருக்கிற விக்கிரகங்களையும் வழிபாடுகளையும் பார்க்க 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 பவுலுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, he is getting emotional and zealous in his spirit. Hallelujah. Zeal can be transferred into your emotions. தெரியுமா உங்களுக்கு? Sometimes zeal can be transferred into emotions. How many of you believe this? Hallelujah. நான் எப்படி சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் வைராக்கியமா இருந்ததுனாலதான் தேவனுடைய ஆலயத்துல வித்து கொண்டிருக்கும் பொழுது போய் என்ன பண்ணா, டேபிள்ல தூக்கி வீசி அடிச்சார். People see the anger, that emotion, but அவருக்குள்ள இந்த வைராக்கியமே அதை செய்தது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், where is your zeal? Are you angry at certain things which are happening in your house and in your city and your country? By அதை பார்த்த உடனே உங்களுக்குள்ள அந்த கோபம், பரிசுத்த கோபம் வருதா? அந்த வைராக்கியம் இருந்தாதாங்க பரிசுத்த கோபம் வரும். இன்னைக்கு உங்களுக்குள்ள வருதா? அவன் ஏதோ பண்ணிட்டோம், என்னமோ கும்பமேளா நடத்துறான், அவன் ஏதோ ஈஷா ஏதோ பண்றான், என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லங்க, when my life is spirit filled, there should be an emotion coming, or a holy anger வரணும். எனக்குள்ள ஒரு பரிசுத்த கோபம் வரணும். ஐயோ, ஏன் இந்திய தேச எல்லையில இப்படி நடக்குது, என்னோட சிட்டில இப்படி நடக்குது, இப்படி தெரு தெருவா போய் வந்து விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு போகிறாங்க, என்ன நடக்குது? இதற்கெல்லாம் நான் பார்த்து சும்மா, my spirit should be provoking inside. My spirit should just, என்ன சொல்றது, சும்மா இருக்க கூடாது. If my zeal is right, it should definitely happen. Hallelujah. I'll tell you, Nehemiah was so very zealous. நெகேமியா பயங்கர வைராக்கியமா இருந்ததுனாலதான் அலங்கை இடிக்கப்பட்டதா, எருசலேமோட மதில்கள் இடிக்கப்பட்டதை கேட்ட உடனே அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். He started crying. அந்த எமோஷன்ஸ் அழுகைக்குள்ள போறாரு, அந்த எமோஷனலா மாறுறாரு. ஏன்? Because he was a zealous person. Hallelujah. நீ கர்த்தரை பார்த்து கேட்க, how many of you here are very zealous for the Lord? நீ கர்த்தருக்காக வைராக்கியமா என்னங்க செய்றீங்க? It can be, அது வந்து ரெசிப்ரோகேட் வந்து ஒரு சின்ன ஒரு ஆங்கரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அழுகையா இருக்கலாம், ஒரு ஜாயா இருக்கலாம், இல்லைன்னா வந்து இதுக்கு தட்டி கேட்கறதா இருக்கலாம், ஜஸ்டிஸ்க்காக நிக்கிறதா இருக்கலாம், ஹெல்பிங்கா இருக்கலாம். பட் are you zealous for the Lord? இன்னைக்கு எப்படிங்க இருக்கு உங்களுடைய வைராக்கியம் கர்த்தர் மேல?
சும்மா வருவேன் சிஸ்டர். ஐயோ, நான் இப்படி வைராக்கியமா இருந்தா நான்லாம் வந்து இருக்க முடியாது இந்த உலகத்திலேயே. A spiritual person will always be, என்ன சொல்றது, ஸ்பிரிட் எமோஷனல். அது வரும், வராம இருக்காது, பட் ஆனா ஸ்பிரிட் கண்ட்ரோல்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம எதுக்கலாம், அது எப்படி தெரியுமா இருக்கும், எதுக்கெல்லாம் நம்ம எமோஷனல் ஆகணும்ன்றதே அது காமிச்சு கொடுத்துரும். யாரோ திட்டாங்கன்றதுக்காக எமோஷனலா உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டாங்கன்றதுக்காக அழுவோம். இன்விடேஷன் கொடுக்கலாம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். இல்லைன்னா வந்துட்டு ஏதோ அந்த மாதிரி அழுதுட்டு இருப்போம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற ப்ரொவோக் பண்ணி வருகிற எமோஷன்ஸ் are so very different and all heavenly oriented. They're all kingdom oriented. They're all will of God oriented. தேவ சித்தத்துக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் ஓரியன்டா இருக்கிற எமோஷன்ஸாக இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். இது நீங்க ஒருவேளை வந்து இது ஏதோ சொல்றா நீங்க நினைக்கலாம். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிற விரும்புறேன். Just a moment, maybe I can show it to you. Yeah, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 23வது அதிகாரத்துல ஹை பிரீஸ்ட பார்த்து, ஓகேவா, 23வது அதிகாரத்துல 1 5 வசனங்கள் வாசிங்களேன். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மன சாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாய பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். சமீபத்திலே நின்றவர்கள், தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றான். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, இந்த இடத்துல பவுலுக்கு நல்லா கேளுங்க. பிரதான ஆசிரியர் அவர் தான் தெரியுமா தெரியாதா? நல்லா கவனிங்க. ஹை பிரீஸ்ட் அவர் தான் தெரியுமா தெரியாதா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அனனியாஸ் தான் வந்துட்டு ஹை பிரீஸ்ட்ன்றது பவுலுக்கு தெரியுமா தெரியாதா? யாரும் சைலண்டா இருக்க கூடாது, எல்லாரும் சொல்லணும், சீக்கிரம் சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும். ஓகே, சூப்பர். ஆனா ஏன் தெரியாதுன்னு போய் சொல்றாரு அந்த வசனத்துல? I'll tell you something. What he was so filled in the spirit where he knew that Jesus is the only high priest. Hallelujah. அவனுக்கு இந்த பிரதான ஆசிரியர்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு முறைமையின்படி அந்த லா படி ஹை பிரீஸ்ட் வேணா வந்து அனனியாஸா இருக்கலாம். ஆனா நியூ டெஸ்டமெண்ட், அந்த நியூ கவர்னன்ட்ல ஒரே ஒரு ஹை பிரீஸ்ட் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவர் தான் ஹை பிரீஸ்ட். எனக்கு இவர் தான் ஹை பிரீஸ்ட்னு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஹை பிரீஸ்ட் என் இயேசு மாத்திரம் தான். ஹல்லேலூயா. அண்ட் அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, you should not speak evil of the ruler. எனக்கு தெரியாது, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. ரூலர் வேற, ஹை பிரீஸ்ட் வேற. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் பாருங்களேன், அந்த இடத்துல சொல்றாரு, அவ்வளவு தைரியமா சொல்றாரு, நீ வெள்ளை அடைக்கப்பட்ட கல்ற, நீ இந்த இடத்துல உட்கார்ந்து நீ வந்து நியாய பிரமாணத்துக்கு ஏத்த மாதிரி என்ன ஜட்ஜ் பண்ண, ஒழுங்கா ஜட்ஜ் பண்ணு, இல்லைன்னா கர்த்தரன் அடிப்பாருன்னு சொல்றாரு. யாராவது பேசிருப்பாங்களா? This sentence, it seems to be arrogant. இது ஒரு arrogancy, ஒரு ஆங்கரை வெளிப்படுத்துற ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஆனா இது யாரு மூலியமா வந்துச்சு தெரியுமா? ஆவியானவர் மூலியமா வருகிற வார்த்தைகள். இதுதாங்க கர்த்தர் சொல்றாரு. நீ யார் முன்னாடி நிக்கும் பொழுது, மத்தேயு 10 அதிகாரத்துல நீங்க போய் ஒரு இடத்துல போய் எனக்காக போய் தீங்கு அனுபவிக்கும்படியா சில தேச தலைவர்கள் முன்னாடி நிற்பீங்க, தேவாலய தலைவர்கள் முன்னாடி நிற்பீங்க. ஆனா நீ என்ன பேசுற நீ யோசிக்காத. அந்தந்த நேரத்துல பிதாவின் ஆவியானவர் உன்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை கொடுப்பார் என்று அந்த வசனம் போட்டிருக்கே. அப்போ இதை யாரு பேசணும் தெரியுமா? The Holy Spirit spoke through Paul. Hallelujah. இன்னைக்கு இந்த ஸ்பிரிட் இன்ஸ்பயர்ட் வேர்ட், ஸ்பிரிட் இன்ஸ்பயர்ட் ஒரு ஆங்கர் எமோஷன் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இட்ஸ் நாட் ராங். I'll tell you something, it's not wrong. நீதிக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக அந்த இடத்துல நிற்கிறதுல தப்பு கிடையாது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். லூக் 19th chapter 41st verse வாசிங்க. லூக்கா 19வது அதிகாரத்துல 41வது வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, ஆமென். இந்த இடத்துல நம்ம இல்ல போதுங்கா. இந்த இடத்துல நம்ம பார்க்கல என்னன்னா ஏசப்பா அழுறாங்க. ஹீஸ் கெட்டிங் எமோஷனல், கிரைங். ஏன் கிரைங் தெரியுமா? ஐயோ எருசலேம், அவங்களுக்காக தானே நான் வந்தேன். ஐ கேம் டு சேவ் தி லாஸ்ட் ஷீப் ஆஃப் இஸ்ரேல். பட் இவங்க என்னன்னு அறியாம இந்த இடத்தை இன்னும் இப்படி இருந்து கொண்டிருக்கிறாங்களே, கொஞ்ச நாட்கள் தான் இப்படி இருக்க முடியும். தேவடைய ஆளி அடிக்கப்பட்டு மீன் எல்லாம் வந்து நொறுங்கி விழுந்துரு ஒரு நாள். அதே போல எல்லாரும் அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்து ஆவியின் ஏவுதல்னால பரிதபிக்க he just feels to intercede for the people. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோமா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய தேசத்துல இருக்கிற சில பகுதிகளை பார்க்கும் போது, ஒரு டெம்பிள் பார்க்கும் போது, இல்லைன்னா ஒரு மாஸ்க் பார்க்கும் பொழுது, இல்லைன்னா ஜனங்க எல்லாரும் போய் வந்துட்டு சபரிமலை போகும் பொழுதும் திருப்பதி போகும் பொழுதும் அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது, வாட் இஸ் தட் யூ ஃபீல்? ஐ யூ ஜஸ்ட் ஃபீலிங் burdened and you just crying for no reason? என்னோட வீட்டுல வந்து நிறைய டைம் சினிமா பார்க்கும் போது, பசங்க சினிமா பார்க்கும் போது, எல்லாம் கேம் ரொம்ப விளையாடிட்டே இருக்கும் போது எனக்கே தெரியாம கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீரா வரும். அப்படியே தொடச்சு அப்படியே எனக்குள்ள அப்படியே ஆவியானவர் இப்ப என்ன நினைப்பாரு, நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, இல்ல சில ரொம்ப சிம்பிளான விஷயம் இருக்கு. ஆனா ஆவியானவர் உண்மையிலேயே ரொம்ப துக்கப்படுறது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எமோஷன்ஸ்ல மாறுறத பார்க்க முடியும். அதே போல கோவம், இல்ல ஆவியானவர் விருப்பப்படாத காரியத்தை அப்படியே செய்யும் போது, அது நடக்கும் பொழுது அப்படியே கோபம் வந்து சில டைம் கேட்டிருக்கவும் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம எமோஷன்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்பிரிட்ல ஃபுல் ஆகி நடக்கிறோமா? ஸ்பிரிட் லெட் எமோஷன்ஸா இருக்கா? How many of you want to be this way? Flesh led emotions வந்து நம்ம தேவ சித்தத்துக்கு நேரம் நடத்ததுங்க. அது பொல்லாத ஆவி கொடுக்கிறது, பிசாசனன் சத்துருவானவன் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க தயவு கூர்ந்து தியானிக்கும்படி கேட்கிறேன். அடுத்த ஒரு காரியம்,